வெல்கம் டு கோடை சமையல். இன்னைக்கு நம்ம கோடை சமையலில் சௌசக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பொரியலுக்கு தேவையான சௌசக்காயை நம்ம தோட்டத்துல இருந்தே பறிச்சு எடுத்துக்கலாம். இதுதான் சௌசக்காய் கொடி. சௌசக்காயில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் ஒரு சிலதில் கம்மியான முள் இருக்கும், ஒரு சிலதில் முள்ளே இருக்காது. நம்ம இன்றைக்கி இந்த அதிகமாக முள் இருக்க இந்த காயை பறித்து தான் இன்றைக்கி நம்ம பொரியல் செய்ய போகிறோம். இந்த மாதிரி அதிகமாக முள் இருக்க காயில் பார்த்திங்கன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதில் சத்தும் அதிகமாக இருக்கும். இது கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். தைராய்டு இருக்கவங்க வாரத்துக்கு 3 டைம் இந்த சௌசக்காய் சாப்பிட்டா தைராய்டு கம்மியாகும். ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி பொரியல் செய்யலான்னு பார்க்கலாம். சௌசக்காயை தோல் சீவிட்டு நடுவில் இருக்க விதையை எடுத்துட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் அதில் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இதில் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிடலாம். இப்போ இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி இதோட இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ பச்சை மிளகாய் சேர்க்குறேன், உங்களுக்கு காஞ்ச மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 பச்சை மிளகாவை சேர்த்து இதோட இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம கட் பண்ணி வச்ச சௌசக்காய் இதோட சேர்த்துக்கலாம். சௌசக்காயில் விட்டமின் பி அதிகமாக இருக்குது. இதோட உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறேன். சௌசக்காயில் ஏற்கனவே தண்ணி இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சமாக சேர்த்துட்டா போதும். சேர்த்துட்டு அதை ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இந்த காய் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு, தண்ணியும் இல்லை. இப்போ இதை நல்லா ஒரு டைம் கலந்துட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம சௌசக்காயில் நிறைய வெரைட்டியாக கூட்டு செய்யலாம், பருப்பு போட்டு கூட்டு செய்யலாம். இப்போ தேங்காய் சேர்க்க நமக்கு பிடிக்கல அப்படின்னா அதை பருப்பை பவுட்ரு பண்ணி கூட இதோட ஆட் பண்ணலாம். இப்போ சிம்பிளான சௌசவ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.